ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருப்பாட்ச பைரவர். இந்த விருப்பாட்ச பைரவர் அப்படின்னா யாருன்னா, இவர் வந்து மாயையை அகற்றக்கூடியவர். மாயைனா என்ன? இப்போ வந்து நம்ம எல்லாருமே சரிங்களா, எல்லாருக்கும் வந்து ஆசை இருக்கும். இப்படி வேணும், அப்படி வேணும், எனக்கு இப்படியெல்லாம் இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும், இப்படி ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி ஒரு கணவன் அமைஞ்சா நல்லா இருக்கும், இப்படி ஒரு மனைவி அமைஞ்சா நல்லா இருக்கும், என் குழந்தைங்கள்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆசைகள் தவறு கிடையாது. நீங்கள் பாவம் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நம்ம இறைவன்கிட்ட கேட்கும்போது, விருப்பாட்ச பைரவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும். சாமி எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் வேணும், சந்தோஷமாக இருக்கணும், சரி அவர் வந்து அதெல்லாம் கொடுத்துருவார். சரி, யார் நம்ம பிள்ளை கேட்குது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அதுக்கு அடுத்தது என்னன்னா, அந்த ஆசையில் இருக்க மாயை. இப்போ வந்து நாம் வந்து என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தைகள், நான், என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க மாயையை அவர் எடுத்த உடனே நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க அப்படின்னா, நம்முடையது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், நம்முடையதுன்னு ஆயிடுவீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, உலகத்துக்கு நான் கொண்டிருக்க இந்த மாயையான சொத்துகள் அதெல்லாம் வச்சு எப்படி நல்லது பண்ணுறது அப்படின்ற மாதிரி மாற்றிடுவார் இந்த விருப்பாட்ச பைரவர். அப்போ இவருடைய அருளில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, லைஃப்பும் நல்லாயிடும், ப்ளஸ் வந்து நீங்கள் இறைவன்ட்டையும் போய் சேர்ந்துடலாம். இப்போ வந்து பெங்களூரில் விருப்பாக்ஷா டெம்பிள், கர்நாடகாவில் இருக்கு இல்லைங்களா, அது விருப்பாக்ஷர் அப்படின்ற அவர் வந்து பைரவர் தான். இவரை கும்பிட வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் விருப்பாக்ஷ பைரவாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்க நன்றி.